நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து 4 மாதங்களில் 4 இந்திய மாணவ மாணவிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது கனடாவில் உள்ள ஆன்டாரியோ மாகாணம் ஹாமில்டன் நகரில் உள்ள மொஹுவாக் கல்லூரியில் கல்வி பயின்று வந்துள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த ஹர்சிம்ரத் ரந்தாவா. 17ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் சவுத் பென் சாலையில் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பேருந்திற்காக காத்திருந்த இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ரந்தாவா மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்து துடிதுடித்து கீழே விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் மாணவியை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அட்மிட் செய்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இதனால் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 கார்களில் வந்த கும்பல்களுக்குள் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுள்ளது. 2 தரப்பினரும் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதில் இந்திய மாணவி பலியானதாக கூறப்படுகிறது. அதுவும் கருப்பு நிற மெர்சிடஸ் பென்ஸ் SUV காரில் வந்த ஒருவர் வெள்ளை நிற சீடன் காரில் இருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், ஹர்சிம்ரத் ரந்தாவா இடையில் சிக்கிக் கொண்டதாகவும், துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு 2 கார்களும் அந்த இடத்திலிருந்து வேகமாக தப்பி ஓடிவிட்டதாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அருகில் உள்ள வீட்டின் பின்புற ஜன்னலிலும் தோட்டாக்கள் தாக்கியதாக, இதில் வீட்டில் வசிப்பவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கைது செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. சந்தேக நபர்களை அடையாளம் காண உதவும் ஏதேனும் தகவல் அல்லது வீடியோ காட்சிகள் இருந்தால் கொடுக்குமாறு பொதுமக்களிடம் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு உள்ளூர் மக்களிடையேயும் சர்வதேச மாணவர்களிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ரந்தாவின் துயர மரணத்தால் நாங்கள் மிகவும் வருத்தமடைந்துள்ளோம். மாணவியின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்கிறோம். அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று டொராண்டோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கடந்த 2024 டிசம்பர் 1ஆம் தேதி பஞ்சாப் லூதியானாவைச் சேர்ந்த 22 வயது முதுகலை மாணவர் குராசிஸ் சிங் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். அடுத்ததாக பஞ்சாபைச் சேர்ந்த இந்திய மாணவி ரித்திகா ராஜ்புத் என்பவர் மீது மரம் விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது. டிசம்பர் 6ஆம் தேதி எட்மாண்டனில் 20 வயது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹர்சந்தீப் சிங் ஒரு கும்பலால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். தற்போது ஏப்ரல் 17ஆம் தேதி 21 வயது இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ரந்தாவா சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கடந்த 4 மாதங்களில் 4 இந்திய மாணவர்களின் உயிர் பறிபோயிருக்கிறது. தொடர்ந்து இப்படி நடப்பது ஏன்? இந்திய மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.